நம்ம தேவ மகிமையை நாம் அடைய வேண்டும் இந்த பூமியிலே. எப்படி ஆதாம் ஒரு பிசாசினால அந்த மகிமை இழந்து போனாலோ, இப்ப நம்ம கிறிஸ்துவின் மூலமா இழந்த மகிமை நாம் அடைய வேண்டும். அதுதான் சுவிசேஷம். ஹalleluya. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தை நாம் அடைய வேண்டும். ஆதாமை பார்த்து தேவன் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வானத்துக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் நீ செய்யணும், ஆளுகை செய்யணும். நீ உன் சந்ததி இருக்கிற இந்த பூமியை பெருகணும், பெருகிற செய்தி ஆண்டுகொள் என்று சொன்னார். ஆனால் பிசாசு அவன் கொடுத்தபடினால் அடிமையாக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து அதெல்லாம் அவர் சுமந்து நம்மளை மறுபடியும் சொல்றாரு, கிறிஸ்துவின் மகிமையை நீ அடையணும். நீ இறந்து போனதை மறுபடியும் நீ பெற்றுக் கொள்ளணும் என்று அவர் விரும்புகிறார். ஹalleluya. அந்த விருப்பத்துக்கு தான் நம்மளை வெள்ளத்திலே நம்முடைய ரத்தத்தினால் நம்மளை வெள்ளத்திலே கொடுத்து வச்சிருக்கார். இப்போ நீங்க எதுவுமே உங்க சொந்த காரியங்களை நினைப்பதற்கு நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றீங்களோ அன்னைக்கே சிலுவையில் அவரோடு கூட